மகர ராசிக்காரங்களுக்கு ராகு கேது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு தீபம் ஏற்றுறது. ராகு காயத்ரி, கேது காயத்ரி அப்படியே சொல்லணும். சொல்ல சொல்ல நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் சர்ப கோயிலுக்கு போயிடுறது. குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப முக்கியம். புற்றுள்ள அம்மன் கோயில்களுக்கு செல்வது. மன அழுத்தம் தான் மகரத்துக்கு. மன அழுத்தம் வந்தாவே வயிறில் பிரச்சனை, நரம்பில் பிரச்சனை இருந்தால் தான் வரும். உங்கள் ஃபேமிலி டாக்டர் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதாவது மினரல்ஸ் எல்லாம் சரியில்லையா, சப்ளிமெண்ட்ரி சரி ஏதாவது கொடுங்க எனக்குன்னு. வாகனத்தில் விதைகள் கூடாது. வண்டி வாகனத்தில் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணும். நரம்பு பிரச்சனை வருதுன்னா வாகனம் அடிப்பட்ட தான் வரும், தலைக்கு அடிப்பட்ட தான் வரும். பார்த்துக்கணும். படிக்கட்டில் இறங்குறது, எஜ்ஜில் போய் உட்கார்றது, பாத்ரூமில் ஓடுறது, குளிக்கிறச்ச தகராறு பண்ணிட்டு உள்ளே போகிறது, டொங்குன்னு தலையை அடிச்சுக்கிறது, மயக்கம் போட்டு விழுறது, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் மகரத்துக்கு. பேர் புகழ் தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள், பணவரவு, லாபம், சந்தோஷம், அனுகூலம். தொழில் நிச்சயமாக கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மகரத்துக்கு கிளியர் ஆகிடும். ஆச்சரியமாக இருக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மகரம். புது புது தொழில், புது புது இன்வென்ஷன், புது புது விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பெரிய அளவுக்கு நிம்மதி, பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள், ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுமா? யாருக்கு? மகரத்துக்கு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மகரம். தொழிலே இல்லை, வீடே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, முயற்சிங்க கிடைக்கும். தொழில் போயிட்டு போனவர்கள் கூட தொழில் தேடலாம், கிடைச்சிருமா? அப்போ எப்பேற்பட்ட அமைப்பு. மரண பயம் நீங்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குகிற மகர ராசிக்காரர்கள் டக்குன்னு ஜம்ப் ஆகிடும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு அனுகூலம் இருக்குமா.